நீங்க மேடையில பாக்குறீங்க, டிவியில பாக்குறீங்க, ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவன் ஓடுற ட்ரெயின் பீகார்ல ஓடுற மாதிரி, யூபியில ஓடுற மாதிரி பேசுவானா? யாராவது எந்த எதிர்க்கட்சி தலைவராவது ஒப்பீட்டுக்கு பீகாரை யூபி ஒப்பிடுறானா? எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் தமிழ்நாட்டோடு பீகாரை ஒப்பிட முடியாது. முத்துவேல் கருணாநிதி ஆளுகிற இந்த தமிழ்நாடு யாரோட ஒப்பிடுறானா? கனடாவோட ஒப்பிடுறான். சென்னையில் திமுக கூட்டத்தில் பேசிய ராஜீவ் காந்தி, ஹிந்தி இந்தியாவின் சிறந்த மொழியா, அதுதான் இந்தியாவின் தாய்மொழியா? எங்கள் செந்தமிழ் மொழிக்கு ஒரு ஆபத்து வந்தால் உயிரே போனாலும் விடமாட்டார் எங்கள் தளபதி. இந்தியாவில் எந்த மாநிலத்தோடு தமிழ்நாட்டை ஒப்பிட முடியும்? தமிழ்நாட்டை ஒப்பிட அந்நிய நாடான அமெரிக்கா, கனடா தான் உள்ளது என காட்டமாக ஒன்றிய அரசை விமர்சித்தார். ரங்கராஜ் பாண்டேங்கிற பெரிய அறிஞர், அவர் சொன்னா சோசியம் சொன்னா எல்லாம் நடந்துடும். எல்லாரும் வெளியே நின்று விமர்சிச்சோம். நான் கோயில்பட்டிக்கு ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். ஒரு பெரிய தோழர், பழுத்த கம்யூனிஸ்ட் கட்சியில் தோழர், வயது 90 இருக்கும். தம்பி நீ மா சுப்பிரமணியனுக்கு நெருக்கமான்னு கேட்டார். ஐயா சொல்லுங்க ஐயா, நான் சொன்னேன்னு சொல்லு தம்பின்றாரு. என்னங்க ஐயா, உங்க கட்சிக்காரங்களுக்கு கொஞ்சம் சூதுவாதெல்லாம் பத்தலப்பா. எதிரியை எவன் பேசுறானா அவன் வாயெல்லாம் அடைக்க வைக்கணும். மாசுதாயா அந்த வேலையை செஞ்சிருக்காரு. மேடையில் எதிர்த்து பேசிக்கிட்டே இருந்தான். அந்த எதிரியை கூப்பிட்டு அடுத்த முதலமைச்சர், அடுத்த வெற்றி பெறப்போற கட்சி திமுக தான், அடுத்த முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி சொல்ல வச்சார் பாருப்பா. அந்த தந்திரம் அந்த ரங்கராஜ் பாண்டேயை விட, பெருமரியாதைக்குரிய ஆடு அண்ணாமலையை விட நல்லா ஹிந்தி பேசுற ஹிந்தி பண்டித்தலாம் எந்த ஊருக்கு வந்துட்டான்? என் ஊர் ராமநாதபுரம், எங்க ஊர் சிவகங்கை, எங்க ஊர் கன்னியாகுமரிக்கு வேகாத வெயில பானிபூரி விற்கவும், வேகாத வெயில சொற்று விற்கவும் ஹிந்தி பண்டித்தலாம் வந்துட்டான். ஏன் வந்தான் தெரியுமா? அவனுடைய தாய்மொழி ஹிந்தி இல்லை. இந்தியாவோட அடையாளம் ஹிந்தி இல்லை. காஷ்மீருடைய தாய்மொழி காஷ்மீரம் என்கிற மொழி, இமாச்சல பிரதேச தாய்மொழி ஹிம் என்கிற மொழி, பஞ்சாபுடைய தாய்மொழி பஞ்சாபி என்கிற மொழி, உத்தரப்பிரதேச தாய்மொழி அவதி கனோஜ் என்கிற மொழி, இங்க இருக்க பீகாருடைய தாய்மொழி மைதிலி சாந்தலி அவதி கனோஜ் என்கிற மொழி, அசாமுடைய தாய்மொழி அசாமி என்கிற மொழி, மிசோரமுடைய தாய்மொழி மிசோமி என்கிற மொழி, நாகாலாந்துடைய தாய்மொழி நாகா என்கிற மொழி, திரிபுராவுடைய தாய்மொழி திரிபுரி என்கிற மொழி, இங்க இருக்கக்கூடிய மத்திய பிரதேச தாய்மொழி கனோஜ் அவதி என்கிற மொழி, ராஜஸ்தான் என்கிற மாநிலத்துடைய தாய்மொழி ராஜஸ்தானி என்கிற மார்வாரி ராஜஸ்தானி என்கிற 2 மொழிகளை கொண்ட ஊர். குஜராத் என்கிற மாநிலத்துக்கு தாய்மொழி குஜராத்தி என்கிற ஊர், குஜராத்தி என்கிற மொழி. மகாராஷ்டிரா என்கிற மாநிலத்துக்கு மராட்டி என்பது தாய்மொழி, ஒரிசா என்கிற மாநிலத்துக்கு ஒரியா என்பது தாய்மொழி, மேற்கு வங்கம் என்கிற மாநிலத்துக்கு வங்கம் என்பது தாய்மொழி. தெலுங்கானா ஆந்திராவுக்கு நம்முடைய சுந்தர தெலுங்கு என்பது தாய்மொழி, கர்நாடகா என்கிற மாநிலத்துக்கு கன்னடம் என்பது தாய்மொழி, கேரளாவிற்கு மலையாளம் என்பது தாய்மொழி, தமிழ்நாட்டுக்கு செம்மொழியான மொழிகளின் தாயான தமிழ் என்பது தாய்மொழி. இவ்வளவு மொழிகள் இருக்கிற போது இந்தியாவின் அடையாளம் என்றால் ஹிந்தி என்று சொல்லுவ போது ஒரே ஒரு தலைவன் தான் திராணியோடும் தெம்மோடும் எங்கள் அன்னை தமிழ் மீது நீ கை வைத்தால் உயிரே போனாலும் என் மொழியை பாதுகாப்போம் என்று சொல்வதற்கு ஒரு தலைவனுக்கு தகுதி இருக்கிறது என்றால் அது திருவாரூர் தனையன் தமிழின தலைவர் கலைஞர் பெற்றெடுத்த அன்பு பிள்ளை உங்கள் முதலமைச்சர் எங்கள் தலைவருக்கு தான். நீங்க மேடையில பாக்குறீங்க, டிவியில பாக்குறீங்க, ஏதாவது அரசியல் கட்சி தலைவன் தமிழ்நாட்டு மேடைகள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஓடுற ட்ரெயின் பீகார்ல ஓடுற மாதிரி, யூபியில ஓடுற மாதிரி பேசுவானா? எவனாவது பேசுற யாராவது எந்த எதிர்க்கட்சி தலைவராவது ஒப்பீட்டுக்கு பீகாரை யூபி ஒப்பிடுறானா? இல்ல குஜராத்தை இல்ல ஒரிசாவை ஒப்பிடுறானா? என்ன ஒப்பிடுவான்? வடிவேல் சார் சொல்ற மாதிரி துபாய்க்கு போனீங்கன்னா ரோடு பல இருக்கு, சோத்தை கொட்டி அடிக்கலாம், துபாயை ஒப்பிடுவான். அமெரிக்காவில் போனீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லாம் பல இருக்கு. சிங்கப்பூர் போனா எப்படி இருக்கு? சிங்கப்பூரே ரொம்ப அழகா இருக்கு. ஆஸ்திரேலியாவில் அந்த நதிகள்லாம் ரொம்ப அழகா இருக்கு. பிரான்ஸ்ல நதிகள்லாம் அழகா இருக்குன்னு எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் தமிழ்நாட்டோடு பீகாரை ஒப்பிட முடியாது, தமிழ்நாட்டோடு யூபி ஒப்பிட முடியாது, தமிழ்நாட்டோடு இங்க இருக்கக்கூடிய ஒரிசாவை ஒப்பிட முடியாது. அதற்கு மாறாக திராவிட மாடல் நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஆளுகிற இந்த தமிழ்நாடு யாரோட ஒப்பிடுறான்னா கனடாவோட ஒப்பிடுறான், இங்கிலாந்தோட ஒப்பிடுறான், அமெரிக்காவோட ஒப்பிடுறான், லண்டனோட ஒப்பிடுறான். எங்களுக்கு போட்டி அந்நிய நாடுகளோடு தான், அண்டை மாநிலங்களோடு இல்லை. அண்டை மாநிலங்கள் எங்களை பார்த்து கற்றுக்கொள்கிறது. இங்கே என்னடங்காத என்னுடைய அம்மாமார்கள் இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹிந்தி படிச்சா வேலை அடைக்கிறான்ல, எப்படியாவது நம்ம தான் பட்டம் படிக்கல, நம்ம தான் டிகிரி படிக்கல, நம்ம தான் அரசாங்க வேலைக்கு போல, ஒரு 5வது 6ஆம் கிளாஸ் படித்தோம்,
வெம்பாடு விட்டு வயல்ல வேலை பார்த்து இல்ல 2 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சாவது கொஞ்சமா சொத்து சேர்த்தாவது கடனை உடனே வாங்கி வட்டியை வைக்கி நம்ம பிள்ளைய ஒரு டிகிரி படிக்கணும்னு ஆசைப்படுறோம்ல, எல்லாரும் ஆசைப்படுறோம்ல. இங்க உட்கார்ந்து அப்பங்கள் ஆத்தாக்கள் யாராவது ஒருத்தர், தங்கச்சி அக்கா யாராவது ஒருத்தர் என் பிள்ளைய நல்லா படிக்க வச்சு யூபிக்கு அனுப்பணும் கனவு இருக்கா? பீகாருக்கு அனுப்பணும் கனவு இருக்கா? ஒரிசாவுக்கு அனுப்பணும் கனவு இருக்கா? ஆனா யார் எங்க அனுப்ப ஆசைப்படுறான்? அமெரிக்காவுக்கு அனுப்ப ஆசைப்படுறான், லண்டனுக்கு அனுப்ப ஆசைப்படுறான், நீங்க இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்ப ஆசைப்படுறான், சவுதிக்கு அனுப்ப ஆசைப்படுறான், துபாய்க்கு அனுப்ப ஆசைப்படுறான், சிங்கப்பூருக்கு அனுப்ப ஆசைப்படுறான். தமிழர்கள் கனவே வெளிநாடு தான், உள்நாடு பீகாருக்கு யூபிக்கு இல்ல. ஆனா யூபிக்காரன் கனவு, பீகார்காரன் கனவு எப்படியாவது தமிழ்நாட்டை பஞ்சம் அடைக்கலாம்டா, அப்படிதான் இருக்கான். ஹிந்தி தெரியாது போடா என்று சொன்ன தமிழ்நாடு மருத்துவ கட்டமைப்பில் வளர்ந்திருக்கிற மாநிலங்களில் உங்களுடைய மாண்புமிகு அமைச்சர், உங்கள் மாவட்ட கழக செயலாளர், மக்கள் தொண்டன், மாசில்லாத மனிதனுடைய பெரும் முயற்சியால், தலைவருடைய பெரும் கடமையால் இந்தியாவில் வளர்ந்த மாநில பட்டியலில் முதலிடத்தில் தமிழ்நாடு இருக்கு. எத்தனை மணிக்கு எங்கே போனாலும் ஒரு ஊசியை போடலாம், எத்தனை மணிக்கு எங்கே போனாலும் ஒரு பாராசிட்டமால் மாத்திரை போடலாம், எத்தனை மணிக்கு எங்கே போனாலும் நம்மளாம் ஒரு டாக்டர் போல ஒரு தெளிந்த மருத்துவ அறிவு பெற்றிருக்கும் என்றால் தமிழ்நாடு விளங்கி இருக்கிறது. பீகார் யூபி அப்படி இல்லை. இன்னைக்கு 11 மணிக்கு சரியில்லாட்டா போய் மகமாயி கோயிலில் மந்திரிக்கலாமா, மாட்டுச்சாணியை பூசிக்கலாமா, போய் மாட்டு முத்திரத்தை குடிக்கலாமா தான் அவன் கஸ்டமரி பிராக்டிஸ் இருக்கு. என் பிராக்டிஸ் அப்படி இருக்காது. போய் என் கருப்பன்ட்ட திருநீரை பூசிப்போம், அப்பா கருப்பா நான் போய் ஆஸ்பத்திரியில் போய் டாக்டர் பார்த்துட்டு வரப்பான்னு தான் போவான்.